நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். சூப்பர், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு. இப்ப பாருங்க நம்ம பாட்டை. நூறு வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுனா வேறு வளர்ந்து இங்கு வாழணும். அப்பா அம்மாவை அதெல்லாம் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நான் இருக்கல. சரிப்பா, இங்க இருக்க நம்பிக்கையில தான் நானும் சொல்லியிருக்கேன். என்ன இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்கும், யாருமே இன்னும் வரவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்படியோ நல்லபடியா கல்யாணம் நின்னு போயிடுச்சு, அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேணா வேற ஸ்டெப் கத்து கொடுக்கவா? அது மறுபடியும் முதல்ல இருந்தா. அம்மா சாமி, ஆள விடுமா. சாவி, நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் சாவி. ஆமா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் என் காலை வரிச்சு விட்டா போல. என்ன சாவி, என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அந்த கல்யாணம் நின்னது? சந்தோஷம் தாங்க. அப்படியே ரகு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான விஷயம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ரகு கிட்ட நான் சொல்றேன். ஆனா என்ன, பையன் கொஞ்சம் பணம் பார்ட்டி, பணம் நிறைய எதிர்பார்ப்பான். நல்லா பண்ணிடுவீங்களா? நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறத குத்தி காட்டுறா பாரு. ஏட்டி, உனக்கு இருக்குடி ஆப்பு. நானே இந்த சொத்தை எப்படி பாதி பிரிச்சு வாங்கலான்னு பார்த்தா இது என்னமோ என்னை பிச்சைக்காரி ரேஞ்சுக்குள்ள பேசுறான். பார்த்துக்கிறேன். என்ன சாவி, எப்பயுமே தனியா முழுமுழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஊர்ல நிலம் எங்களுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குது, அதெல்லாம் இருந்தா இங்கேயே உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னீங்களா? ஒன்றும் இல்லைங்க. சரி சரிங்க, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நைட்டு ஃபுல்லா பிளான் போட்டேன்னா அது இதையும் சொத்தப்பி ரொம்ப டயர்டா இருக்கு. போய் ரெஸ்ட் எடுங்க. அது ரெஸ்டா? அந்த கல்யாணம் சந்தோஷத்துல நான் இருக்கேன், நீங்க வேற. என்னோட ரொம்ப நாள் கனவே அந்த ரகுவோட அம்மாவை இந்த மாதிரி சபையில எங்கேயாவது அசிங்கப்படுத்தணும், இந்த வீட்டோட மானம் அவளால போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருந்தேன். அதை எப்படியோ அவ பையன் கல்யாணத்துல நான் பண்ணிட்டேன். அடிப்பாவி, என்ன மாதிரி இருக்கா? இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். நீங்க போய் தூங்குறீங்கன்னா தூங்குங்க. சரிங்க மீனாட்சி. ஐயோ, இவையெல்லாம் நம்மளை விட மோசமானவளா இருப்பா போலயே. முதல்ல நம்ம பொண்ணை இவளுக்கு தெரியாமையாவது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா அதுக்கும் வேணான்ற ஏதோ சொல்லி விட்டு அப்புறம் நம்மள முடிச்சிருவா. சரி, இவகிட்ட கொஞ்சம் நட்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்குவோம். அப்ப கிளம்புவோம். இல்லைன்னா நம்ம பேசுறதையும் கேட்டுவிட்டு அப்புறம் சைலண்டா நம்மளையும் முடிச்சு விடுவான். இந்த சந்தோஷமான நேரத்தை கொண்டாடலான்னு பார்த்தா இன்னும் யாரும் வீட்டுக்கு வந்து சேரலையே. என்ன பண்ணலாம்? பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் இருக்க மாட்டோமா? அலமேலு, ஏன் எல்லாரும் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் சோகமாவே இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் பண்ணி தந்தீங்களா? இந்த கல்யாணம் உங்களுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. அத்தை, தப்பா எடுத்துக்கலன்னா சொல்லுங்க அத்தை. ஏதாவது இப்படியே சோகமா இருக்காதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானம்மா கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏம்மா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை சம்மந்தி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. மாப்பிள்ள, நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லை,
அவர் இன்னும் வரலையே, அவரை பற்றி யோசனையில் இருந்த. மற்றபடி இந்த கல்யாணம்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்கள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது சம்மந்தி. ஆ கண்டிப்பா நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன் அலமேலு, நீங்க எந்த வருத்தமும் படாதீங்க. எல்லாம் சரிதான் சம்மந்தி, மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு. ஆனால் அவள் வீட்டை போய் வாழ்கிறதுல அவள் மாமியார் மீனாட்சி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு தெரியாமல் வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் அப்பா இருந்தார்ல என் கல்யாணம் நடக்கும்போது, அப்புறம் என்ன இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணது ஒரு குத்தமாக போயிடுச்சு. அவனுக்கு அம்மாவுக்கு அம்மாவா இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க அலமேலு, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஏதோ ஒன்று சொல்கிறீங்க சம்மந்தி, இருந்தாலும் நடக்கிறது நடக்க தானே செய்யும். ஆமா அதைத்தான் நானும் சொல்றேன் அலமேலு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க ஃபேமிலி. ஆமாங்க அத்தை, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. எனக்கு உங்கள் மேலே 100% நம்பிக்கை இருக்குது சம்மந்தி. இருந்தாலும் மாப்பிள்ளையோட அம்மா மீனாட்சியை நினச்சாதான் முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம் அலமேலு, நான் வேணா என் வீட்டுல இவங்க 2 பேரும் இருக்க வச்சுக்கவா? ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் இல்லை. ஐயோ, நீங்களே ஒன்றா கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. நீங்களா நினச்சி எதுவும் பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் தப்பு. நான் அப்படிலாம் சொல்லலை. என் பொண்ணு மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அவள் பார்த்துப்பா, எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சுப்பா. யாருமா, கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் உனக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அலமேலு. என்னாச்சு சம்மந்தி? என்ன, எதனா பிரச்சனையா? ஐயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ அலமேலு, சும்மா பயந்துக்கிட்டே இருக்காதீங்க, நல்ல விஷயத்த சொல்லதான் இருங்கன்னு சொன்னேன். ஓ சரிங்க சம்மந்தி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். தனியா இருக்கோம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்க 3 குடும்பமும் அப்படி இல்லை, நாங்கள் ஆல்ரெடி கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இப்போ புது வீடு கட்டுறதுனால இடம் இல்லை பார்த்தீங்களா, அதனால இப்போ 3 பேரும் தனித்தனியாக இருக்கோமே தவிர இப்போ புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 மாசத்துல முடிஞ்சிடும். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அதனால உங்களுக்கு கவலையே வேணாம், நான் நல்லா பார்த்துப்பேன் அனுவை. அப்படியா சம்மந்தி, ரொம்ப நன்றி சம்மந்தி, நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. இது செய்து அழுது அனுவையும் அழு வச்சிடாதீங்க. சம்மந்தி. எப்பப்பா இந்த சேலையை கட்டிக்கிட்டு ஒரு 4 புள்ள நிற்க முடியாது போலயே. நல்ல வேலை போய் மாற்றிட்டு வந்துட்டோம். ஹாய் சின்ன பொண்ணு, என்னங்க அதுக்குள்ள காஸ்டியூம்ஸ் மாற்றிட்டு வந்துட்டீங்களா? ஆனால் ஆமாங்க, இங்கே யார் நிற்கிறது, நல்லா வேவுது, மணமேடையில் நின்றுது, அதனால் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இதான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் எப்போவும். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்க வச்சிட்டு இருப்பீங்க? பாவம், சீக்கிரம் வாங்க, கூட்டிகிட்டு போகலாம். ஆமாங்க சம்மந்தி, கூப்பிட்டு போகலாமா? வாங்க போகலாம், கார் வரட்டும். அதெல்லாம் இருக்கட்டுங்க, அங்கே மாப்பிள்ளையோட அம்மா மீனாட்சி. ஐயோ சின்ன பொண்ணு, இப்போதான் அதை பேசி முடித்தோம், நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருக்க வரைக்கும் கவலைப்படாதீங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க. இருந்தாலும் கேட்கணும்ல, எங்கள் பொண்ணை அனுப்பி வைக்கிறோம், அந்த பயத்தில் தான் கேட்குறோம். அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, விடு அக்கா, நம்ம பிள்ளைய அனுப்பி வைக்கிறோம். அதனால தான் முன்னாடியே ஒரு 10 தடவையாவது சொன்னா தான் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அப்புறம் அந்த பொம்பளை பேசாமல் திட்டிக்கிட்டே இருக்கும் போது இவங்க வாயை அடிச்சுட்டு நிற்க போகிறாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுது? சரிடி, அப்படியே இரு, ஆள் மட்டும்தான் வளர்ந்துக்கிற, ஒன்றும் தெரியல. ஆமாம், இவளுக்கு எல்லாத்தையும் தெரியுது பாரு. சேலை கூட கட்ட தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன், சேலை கட்டி விட்டேன். அதை அப்புறமா போட்டுக்கிட்டு கூட நிற்க முடியாமல் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இதில் எனக்கு எதுவும் தெரியாது. போட்டி ஆயா வாங்கிட்டு பேசி வாயா ஆள முடியுமா? போ. அத்து சம்மந்தி, எங்க மாப்பிள்ளையோட அப்பா? இப்படிதான் கார் எடுக்க போயிருக்காரா மேலு? சரிங்க சம்மந்தி. எங்க பொண்ணுங்க தங்கச்சியே காணோம்? அம்மா, அவங்களுக்கு என்ன பிடிக்கல போலம்மா, அங்கேயே கோவமாக போயிடுச்சுங்க. ஐயோ அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, அவளுங்க ஏதோ சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாமல் ஏதோ பேசியிருப்பாளுங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அத்தை, எனக்கும் தெரியல, சின்ன பசங்க என்ன தெரியும். அக்கா பரவாயில்லக்கா, மாப்பிள்ள ரொம்ப நல்லா சாதுவாக பேசுகிறாரு, நல்ல பையனாக இருக்காருக்கா. ஆமாட்டி. அனு, எல்லாம் பார்த்துப்பல்லம்மா, கவலையப்படாதீங்கக்கா, நான் பார்த்துப்பேன். சூப்பர்ரா, நீ ஒரு சிங்கப்பெண், உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அக்கா. என்னடா இது, நமக்கு டிமிக்கி கொடுக்குறா? போதும் போதுமா, நம்பிட்டேன்.
என்னம்மா எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கீங்கல்ல? ஆ எல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம் அங்கிள். என்னது அங்கிளா? யாரும்மா அது? அதான் அங்கிள், சின்ன பொண்ணு. ஓ நீயாம்மா? நீ இருந்தாலே இடம் கலகலப்பம் தான் இருக்கும். ஆ அப்படி சொல்லுங்க அங்கிள். ஆமா, எங்க நம்ம கூட ஒரு பெரிய உருவம் ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சே, அலமையில காலையே காணும். ஏட்டி, நான் இங்கே தாண்டி இருக்கேன். என்ன சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணும். மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஆ சரிங்க அத்தை. ஏட்டி, இங்கே தாண்டி இருக்கேன். அக்கா தெரியுது தெரியுது, அங்கே மாப்பிள்ளை பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் உக்காரு, இறங்கணும் வேணா பேசிக்கலாம். எங்க இருக்கா? பேசுவான்னு கூப்பிட்டுட்டு இப்போ பார்த்தியா, அப்புறமா பேசிக்கலாங்கிறா. இவளை பேச்சை வேற கேட்டுவிட்டு மாப்பிள்ளைய தள்ளி உட்கார சொல்லிட்டேன். சே சரி சரி பாக்கா. அவ்வளோதான், வீடு வரப்போகுது. ஆ சரிங்க அங்கிள். அலமேலு, இதான் நம்ம வீடு. நான் அவர் கூட வந்து பார்த்துருக்கேன், ஆனால் அவர் தான் இப்போ இங்கே இல்லை. அக்கா அழாதக்கா, புள்ள அழவ போகுது. அழாதம்மா. சரிடி. இங்கே நில்லுங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஆ சரிங்க. அந்த ஓடி போன கூட்டம் இங்க வந்த மாதிரி இருக்கு. கண்ணை கசிக்கிட்டு பாப்போம், நிஜத்தானா இது? அவங்களேதான். மீனாட்சி, மீனாட்சி, இங்க வந்து பாரு. ராமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.